மாமா நான் மதுரை பேசுறேன் மாமா. அர்ஜென்ட்டா ஒரு ஆட்டோ நம்பர் ட்ரேஸ் பண்ணு மாமா. ரொம்ப அர்ஜென்ட் மாமா. மாமா தலை போற மேட்டர் ப்ளீஸ். ஐயோ உங்க ஆட்டோ சொல்ற மாதிரி 2000 மாமா ப்ளீஸ் மாமா. TN 02 AL 5589. என்ன சொன்ன அண்ணே இங்க ஒரு ஆட்டோக்கார் இருப்பாரு. யாருப்பா? நாங்கள் 8 பேர் இருக்கோம். போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, ஒரு பொண்ணு கூட செத்து போச்சு. ஆட்டோ நம்பர் 5589. டேய் நம்ம பச்சையை கேக்குறாங்கப்பா. சுமாரா அந்த ஆட்டோல தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அவர் பேரு டேய் வாய் மூடுங்கடா. பாப்பா அவர் பேர் அடைக்கலம். அந்த டீ கடை தான் உட்காந்துருப்பாரு, போய் பாருங்க. எதுக்கு ஃபாலோ பண்ற? அண்ணே என்ன ஞாபகம் இருக்கா? தெரியல. அண்ணே நீங்க தானே எனக்கு அந்த ஆக்சிடென்ட் பொண்ணை வண்டியில கூட்டிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சா தலைவலி. போலீஸ்கார டெய்லி வந்து இந்த காரா அந்த காரான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு உயிர் எடுக்கிறான். அண்ணா அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. என்னது? இதை வாங்கிட்டு கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்கண்ணா. டேய் பட ஆட்டோக்காரனை இழைச்சவனா? காசு நீட்டுற? நமக்கு 500 போதும் ஒரு நாளைக்கு. அதை நான் சம்பாரிச்சுக்கிறேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. வா. நான் சார் என்ன மனுஷங்க தப்பு தானே, என்ன பண்ணவும் தெரியாம பண்ணிட்டான். டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளால காசு நீட்டுறீங்க. நீ என்னடா 1000 நோட்டை நீட்டுற? அந்த பொண்ணு அப்பா வந்து 10000 கட்ட நீட்டுறான். நான் பிச்சைக்காரனா? அவர் எதுக்கு காசு கொடுத்தாரு? அந்த ஆளுக்கு பேய் பிடிச்சி போச்சு. அவன் பொண்ணை கொண்டவனை கண்டுபிடிக்கணுமா? காலங்காத்தால 6 மணிக்கு வந்து என்ன காரு என்ன கலரு என்ன நம்பர்னு போலீஸ்கார மாதிரியே கேள்வி கேட்டு தாலி அறுப்பான். 2 நாளா ஆளை காணும். இப்போ நீ வந்துட்ட. நான் ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. என்ன துட்டு வேலையா? காலை பிடிக்கிற? ப்ளீஸ்ண்ணா அவர் அட்ரஸ் சொல்லுங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் சொல்லலாம். திருச்செல்லம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி. அந்த ஆளு தான். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. போங்க. அண்ணே இந்த ஐஸ் ஃபேக்டரி ஓனர் இல்லையா? எதுக்குடா இவ்வளவு தூரம் வந்த? சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கா? என்னடா பண்ண சொல்ற? அந்த ஆளு மைண்ட் கிடக்குறாரு. இந்த பொண்ணுக்கு சமாதி கட்டுறாங்க. அந்த பொண்ணை போச்சிருக்காங்கடா. அதனால அதனால உன் வீட்டுல இருக்கா? அந்த பொண்ணை எரிச்சிருந்தா உனக்கு எதுவும் நடந்திருக்காது. இப்ப என்னடா பண்ண முடியும்? அந்த பொண்ணை வெளியெடுத்து எரிக்கணும். அது தப்புடா. அவங்க அப்பா பண்ணதானே தப்பு. பொண்ணை பப்ளிக் செமிட்டரியில் தானே புதைக்கணும். அதானே ரூல். டேய் நமக்கு தான்டா அது போனோம். அந்த மனுஷன் பெத்த மகடா. அந்த பொண்ணு முகத்தை பாத்தீங்களாடா? ஹாஸ்பிட்டல்ல படுத்துருக்கவங்க அம்மா முகத்தை பாத்தியா? Mannitol 100 ml கொடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் Nothing to worry, she'll be all right in 2 days. எப்போ டிஸ்சார்ஜ் டாக்டர்? 3 daysல. யார் நீங்க? சித்தார்த் ஃப்ரெண்டு டாக்டர். இவ்வளோ கூட்டம் வேணாங்க. இந்த அம்மாவோட சந்திரமத்தெல்லாம் வெளில அனுப்புங்க. ஓகே டாக்டர். கொஞ்சம் ப்ளீஸ் வெளியேறுங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 3 நாள்ல நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்டா. இன்னைக்கு நைட்டோட அந்த பேய் வீட்டை காலி பண்ணிடும். வா.
காலைல வரைக்கும் கதவு திறந்து வைக்க சொன்னாங்க. நான் வேணா மகேஷ் அப்பாவை காரிடார்லயே படுத்துக்க சொல்றேன். கொஞ்ச நேரம் வானத்தை அப்படியே உத்து பாருங்க. என்ன பிளாட்டோ? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். பட் நான் இன்னும் சாப்பிடலையே. ஒரு 500 rupees கொடுங்க. ப்ரோ, மண்டை காஞ்சி படுத்திருக்கோம் பேசாம ஒரு தனி ஒருவனுக்கு உணவு இருந்து தள்ளி விட்டுருவோம் ஓடுறு. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? ஏய் அதான் சார் சொல்லியிருக்காருல லைஃப்பில் ஃபெயிலியர்லாம் சகஜம்தான்னு. என்ன சார் பண்ண போறீங்க? என்ன சார் பண்ண போறீங்க இதை வச்சு? திருட போறேன். சார் திருட தப்பு இல்லையா? கூட்டம் விட திருடினா தானே தப்பு. One, 2, 3.
நான் பக்கத்துல குடியிருக்கோம். நீ என்ன வேணா பண்ணலாம், நாங்க பார்த்து சும்மா இருக்கணுமா? மனுஷனாடா நீ இப்படி கலரு தோட்டலாம் போடாடே. பெத்த மகனா உங்க சொந்த ஒண்ணு விட்டு போயிருக்காடா. வேணாடா, அது என் மகனுடைய ஜமாதிடா. சாமி கொண்டுடா, அவளை விட்டுருக்கா. சொல்றத கேளுடா. யோ, என் உயிர் எடுக்கிறாயா? உன் பொண்ணு உயிர் எடுக்கிறா. யார் என் பொண்ணு? எனக்கு சொந்தமா பந்தமா? எதுக்கு என் வீட்டுல இருக்கணும்? கோர்னா அந்த கார்ல அடிச்சுட்டு போனானே, அவ வீட்டு போய் அவனுக்கு கொள்ளாமே. எங்க அப்பா என்ன பண்ணாங்க? எங்க அம்மா அடிச்சு எங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் உன் பொண்ணு உயிரோட கொண்டு அவளை வாயா. உன் பொண்ணு வெளியே எடுத்த ஏரியா, பெட்ரோல் ஊத்த ஏரியா, அப்பதான் என் வீட்டு விட்டு போவா. என்னது? என் பொண்ணு உன் வீட்டுல இருக்காளா? வாயா, உன் பொண்ணை காட்டுறேன். அவனை நீயே வந்து இழுத்துட்டு போ. வா. எங்க போறீங்க? நான் போகணும். உன் பொண்ணை கூட்டிட்டு போ. டே போடா. யோ, நான் சொல்றத கேளு. டே, என் பொண்ணுகிட்ட போகணும்டா. வழி விடுறேன். உன் பொண்ணுக்கு தான் இருக்கா, அவளை கூட்டு போ. டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? நைட்ல வந்து ரவுடித்தனம் பண்ணி என்னை கூட்டு வந்து மனுஷனா இருக்க மிருகமாக்கிடாத. என்னையா பண்ணுவேன்? நான் மனுஷனா இருந்தாயா? உன் பொண்ணு சாக கிடைக்கல, மனுஷ மாதிரி அவளை காப்பாத்த நினைச்சையா? ஆனா என்ன, என் பொண்ணு தான் செத்து போயிட்டால, அவளை நீ தானே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போன. எவ்வளவு பணம் வேணும்டா? எவ்வளவு வேணும்? அதை கேப்பியா? அதை விட்டு பிசாஸ் ஆயிட்டா, அதாயிட்டா, இதாயிட்டான்னு ஏன்டா தப்பு தப்பா பேச? நான் ஏன் தப்பு தப்பா பேசினேன்? இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பாரு.
உன் பொண்ணு என்ன பண்றான்னு தெரியும். பொண்ணை பத்தி பொல்லாப்ப பேசாத. உண்மைதான் சொன்னேன். உன் பொண்ணு இதை ஓடிச்சிட்டு இருக்கா. அவளை போய் கூட்டு போய். சித்தார்த் அம்மாடா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறாங்க. அம்மா யோ வாயா, எங்க அம்மாட்ட நீயே கேளு. உன் பொண்ணு என்ன பண்ணா நீயே கேளு. மா உன்னை யாருமா பாத்ரூம் தள்ளி விட்டா? யாருமா கொல்ல பார்த்தா? நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், சத்தமா சொல்லு, எல்லாரும் கேட்கணும். சொல்லுமா, அந்த பேய் தானே உன்னை கொல்ல பார்த்துச்சு. அது பேய் இல்லடா. நீ சொன்னியே நம்ம வீட்டில் ஏதோ இருக்குதுன்னு, அதை நான் கண்ணால பார்த்தேன்டா. நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தப்பா, அதுதான்டா என்ன காப்பாத்துச்சு. என்னது? அப்ப முந்தானத்து விழுந்தது? நான் பாத்ரூம்ல விழல. நம்ம கீழ் வீட்டு முறட அவன் பொண்டாட்டி அடிச்சப்பா ஏன்டான்னு கேட்டேன். என்னை கீழே தள்ளி விட்டுட்டான். என் தலையில அடிபட்டுருச்சு. ஆனா உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனா மறுநாள் நான் நிஜமாவே பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தேன். உதவிக்கு யாரும் இல்லை. ஆனா ஏதோ வந்து என்னை தூக்கிச்சு. அப்பதான் நீ சொன்ன பேய பார்த்தேன். அது பேய் இல்லடா, தெய்வம். என்னை காப்பாத்த வந்த தெய்வம். மேடம் செல்ல கொடுங்க, டாக்டர் வந்துருவாரு. சித்தார்த். ஐயோ, என்ன பெத்தோல என் சாமி. அப்பா பாருமா பவானி, அப்பா கிட்ட வாமா. என் சாமி வா, நம்ம வீட்டுக்கு போலாமா? வீட்டுல யாருமே இல்லைமா. வா, நம்ம ஃபேக்டரிக்கு போயிடலாமா? அப்பாவுக்கு புது வலிமா. பவானி, ஃபேக்டரியில் அப்பாவுக்கு உதவியா இருப்பேன் வாமா. பவானி, எதுக்குமா இங்க இருக்க? ஏவா இவ்வளவு தூரம் வந்திருக்க? யாரும் நமக்கு சொந்தம் இல்லையடா கண்ணு. தம்பி ரொம்ப நல்லவனாச்சேடாப்பா. உன்னை ஆஸ்பத்திரிக்குள்ள கூப்பிட்டு போய் நான் சத்தமா பேசினா கூட அப்பா அப்பா சத்தமா பேசாத மெதுவா பேசுன்னு சொல்லுவேன். அப்பா இங்க வந்து ஏன் அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்க? வந்துடுறா வா கண்ணு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்க கூடாதுடா கண்ணையா. ஏப்பா பவானிப்பா, எங்கடா போற? அப்பா விட்டு எங்கடா போற கண்ணு? பவானிப்பா வாடா, நம்ம வீட்டுக்கு போகலாம் வாடா. ஏப்பா டே அப்படியே அப்பா அப்பாவுக்கு பிடிக்கலையாப்பா? நான் தனியா இருக்க முடியலப்பா. எனக்கு யாருமே இல்லையப்பா. எனக்கு யாரும் இல்லைப்பா. இப்படியே வந்துருப்பா. உன்னை அப்பா கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போறேன். நம்ம வீட்டில் நீ சாமியா இரு சாமி. அப்பா நான் அனாதை ஆயிட்டப்பா, அனாதை ஆயிட்டப்பா. கடவுளே, என் குழந்தை கையை நான் இப்படியா பார்க்கணும்? என் பிஞ்சு வரல. ஏம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. நான் ஏதோ விஷமோ இல்லை ஒரு முளை கைத்துலேயே என் உயிரை போய்கிட்டு நான் கூட வந்துடுவோம்மா. எனக்கு ஒரே ஒரு வேலை இருக்குமா, அதுக்கு தான் இருக்கேன்.
உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் பாரு. அவனை மட்டும் அடையாளம் காட்டுப்பா. அவனை இந்த கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறம்மா. அம்மா பவானி, அம்மா பவானி.